வெல்கம் டு ரெட் லைன் ஸ்டோரி டைம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன வீடியோவில் நான் இதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா, ஹஞ்சு ஹீரோயினை கடத்தி வச்சிருப்பான். அந்த இடத்துக்கு தேஹா வந்து பார்த்துட்டு, அடா பாவிவா என்ன இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்கான்னு உடனே ஹீரோக்கு கால் பண்ணி, நீ சீக்கிரமாக அந்த இடத்துக்கு வா அப்படின்னு அட்ரஸ் சொல்கிறான். ஏன்னா தேஹா அந்த அளவுக்கு கெட்டவனே முதல்ல கிடையாது. அண்ணன் தம்பி 2 பேருக்கும் போட்டி இருக்குமே தவிர இந்த அளவுக்குலாம் வச்சு இப்போ நடந்துக்க மாட்டான். இப்போ ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துட்டு, என்னடா பண்ண டடாவா அப்படின்னு சப்புன்னு தம்பியை போட்டு நான் அடிக்க, அடே லூசு பையல கொஞ்சம் அமைதியா இரு, நான் ஒன்றும் டடாவா ஒன்றும் பண்ணலை, அவங்க தான் இருக்கா தூங்கிட்டு தான் இருக்கா அப்படின்னு டடாவை கூட்டிகிட்டு போய் ஹீரோட்ட தேஹா காமிக்கிறான். டடாவை இந்த நிலைமையில பார்த்ததுமே ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கிட்ட போய் தொட்டு பார்த்துட்டு, நீ டாக்டருக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்றான். டாக்டர்லாம் தேவையில்ல, அவன் தூங்கிட்டு தான் இருக்கா அப்படின்னு தேஹா சொன்னதும், நான் சொன்னதை செய், டாக்டருக்கு கூப்பிடு அப்படின்னு ஹீரோ சொல்றான். வேற வழி இல்லாம டாக்டருக்கு கால் பண்ணி வர வைக்கிறான். டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இப்பதான் ஹீரோக்கு நிம்மதியாவே இருக்கு. ஆமா, இதுக்கு யாரு காரணம் அப்படின்னு ஹீரோ தேஹாட்ட கேட்க, வேற யாரு என்ன எக்ஸ் லவர் தான் அப்படின்னு தேஹா சொல்றான். அவ எதுக்கு இதை பண்ணா அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, என்கிட்ட அவன் என்ன சொன்னான்னா, என்ன சேர்மன் ஆக்குறதுக்கு ஹெல்ப் பண்றதா நினைச்சு இதை பண்ணதா சொன்னான். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, உன்னையும் டடாவையும் பிரிக்கிறதுக்காக தான் அவன் இதை பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு தேஹா சொல்றான். ஓ, இந்த அளவுக்கு அவன் போயிட்டாளா, இனி நான் மீதி அப்புறமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு இருக்கான். எங்கடா தூக்கிட்டு போற, கொஞ்ச நேரம் அவன் இங்க தூங்கட்டும் அப்படின்னு தேஹா சொன்னதும், அவ தூங்குறது தப்பே இல்லை, ஆனா அந்த மாதிரி லாட்ஜில் தூங்குறது ரொம்ப தப்பு, நான் என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், நீ போய் கார் எடுத்துட்டு வந்து முன்னாடி நிறுத்து அப்படின்னு தம்பிக்கிட்ட சொல்றான். நான் கார் எடுத்துட்டு வரணுமா, நான் என்ன உனக்கு டிரைவர் வேலை பார்க்கணுமா அப்படின்னு தேஹா கேட்க, சொல்றதை கேளு போடா அப்படின்னு சொல்லி தம்பியை தடுத்து விடுறான். இப்போ எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோ தன்னோட ரூம்ல ஹீரோயினை படுக்க வச்சுட்டு தேஹாட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறான். அப்புறம் சொல்லடா, இனிமே நீ என்ன அண்ணனு கூப்பிடுற அப்படின்னு ஹீரோ சொல்ல, நான் ஒன்னா அண்ணனு கூப்பிடணும், நீ என்னை விட 8 மாசம் தான் பெரியவன், நான் எதுக்குடா உன்னை அண்ணனு கூப்பிடணும் அப்படின்னு தேஹா கேட்க, 8 மாசம் பெரியவனா இருந்தாலும் அண்ணன் தான். சரி, இப்போ நீ எனக்கு நல்லது பண்ணிருக்க அப்படின்னா உனக்கு என்கிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னு அர்த்தம். என்ன வேணும் சொல்லு, நான் உனக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். எனக்கு அந்த எஸ்ஹெச் மால் வேணும், அதுதான் முதல்ல எனக்கு தாத்தா கொடுத்த பொறுப்பு, அந்த பொறுப்பை நான் கரெக்டாக செய்யணும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல எங்கள் அப்பாவும் வேற ஏதோ திருட்டுத்தனமான வேலையை பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு, அதையும் கண்டுபிடிச்சு அவரையும் நான் ஒரு வழிக்கு கொண்டு வரணும், அதனால எனக்கு அது வேணும், அதை என்னோட பொறுப்பில் நீ கூட நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேஹா சொல்கிறான். அவனே அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்லையே தம்பிக்கு பொறுப்பு வந்துருச்சுன்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு உடனே ஃபோன் பண்ணி தன்னோட மேனேஜர்கிட்ட சொல்லி அதுக்கான வேலையை ஆரம்பிக்கிறான் ஹீரோ. அதோட மட்டும் இல்லாமல் தேஹாவோட அப்பா பற்றியும் விசாரிக்க சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறான். சரி, இப்போ நீ கிளம்பு, மீதி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அமுச்சு வைக்கிறான். தேஹா கிளம்புனதுக்கப்புறமா நேராக ஹீரோயின் பக்கத்துலேயே வந்து உட்காந்துருக்கான். அவளை தொட்டு பார்த்துட்டு இருக்கா. அவள் முழிப்பாளா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கான். ஆனால் அவள் மயக்கமாக இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, என்னடா அவள் இன்னும் எந்திரிக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயினும் கண்ணை முழிக்கிறா. கண்ணை முழிச்ச உடனே டக்குன்னு ஒரு பயப்படுறா. அவள் ஒன்றும் இல்லை நீ இங்கே தான் இருக்க, என்னோட வீட்டில் தான் இருக்க அப்படின்னு ஹீரோ சொன்னதும், நம்ம எதுக்கு இங்கே இருக்கோம், நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அப்புறமா பார்த்துக்கிறேன், இப்போ நீ என்ன பண்ணணும், உனக்கு ஏதாவது உடம்புல எதுவும் பிரச்சனை இருக்கா, டாக்டர் எதுவும் கால் பண்ணணுமா அப்படின்னு ஹீரோ கேட்டதும், இல்லை எனக்கு உடம்புலலாம் பிரச்சனை இல்லை, தலை தான் ஒரு மாதிரி சுற்றுது அப்படின்னு சொல்கிறா. ஏன்னா அந்த மயக்க மருந்து வச்சு தானே அவளை கடத்திட்டு வந்திருப்பாங்க, அதனால அவளுக்கு ஒரு மாதிரி வேறாக இருக்குது. ஓகே, நீ ரெஸ்ட் எடு, உன்னை இனிமேல் யாரும் தொடாத மாதிரி உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன், இங்கே யாரும் வரமாட்டாங்க, நீ சேஃபாக தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கீழே இறங்கி வரான். வர்றதுக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு ஒரு கிஸ் பண்ணிட்டு தான் கீழே வரான். கரெக்டாக அந்த நேரத்துக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு அங்கே தூம்னு கத்திக்கிட்டே வரான். யாரா என் ஃப்ரெண்டை என்ன பண்ணீங்க, டடா எங்கே, அவன் எப்படி இருக்கா, ஆச்சு ஊச்சுன்னு கத்திக்கிட்டே வரான். இதை பார்த்துட்டு ஹீரோ, அட ஒன்றும் இல்லை, அவன் நல்லா தான் இருக்கா, மேலே தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறான். இல்லை நான் நம்பவே மாட்டேன், என் ஃப்ரெண்டை நான் கண்ணால் பார்த்தா மட்டும்தான் நம்புவேன் அப்படின்னு கத்துன்னு கத்துறா ஹீரோயினோட ஃப்ரெண்டு. சரிண்ணே ஹீரோவும் கூட்டிகிட்டு போய் ஹீரோயினை காமிக்கிறான். டடா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, வா கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கூப்பிட ஹீரோ சொல்கிறான், இல்லை அவள் வரமாட்டா, அவள் இங்கே தான் இருப்பா, டடா நான் இங்கே இருக்கேன்னு சொல்லு, நீ இப்போ கிளம்பி போயிட்டேன்னா எனக்கு ஃபுல்லாக பதட்டமாகவே இருக்கும், எனக்கு ஒன்னப்பாவே இருக்கும், பயமாக இருக்கும், என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். உடனே ஹீரோயினும் அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட, பரவாயில்ல நீ கிளம்பு, நான் ஒரு 2 நாள் இங்கே ஸ்டே பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுறா. சரின்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டும் கிளம்பி போயிடுறா. அன்னைக்கு நைட்டே 2 பேரும் தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஒரு மாதிரி கனவுல பயந்து கத்துறா, ஒரு மாதிரி நடுங்குறா. இதை பார்த்துட்டு ஹீரோ, என்னாச்சு, ஒன்றும் இல்லை, நான் உன் கூட தான் இருக்கேன், உன் கிட்ட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஆறுதல் பண்ணிகிட்டே இருக்கான். ஆனாலும் அப்பப்போ ஹீரோயின் ஒரு மாதிரி பயத்தில் வளர
ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லை நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்க வைக்கிறான். மறுநாள் காலையிலே ஆகுது. ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ அப்போ கூட ஹீரோயினே பார்த்துட்டு இருக்கான். பார்த்தாலே தெரியுது ஹீரோ ஒழுங்காகவே தூங்கலை. அவன் நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்து ஹீரோயினை தான் பார்த்துட்டு இருந்திருக்கான். இப்போ ஹீரோயினும் கண்ணை திறந்து பார்த்துட்டு, "என்னாச்சு, நீங்கள் தூங்கலையா? டைம் என்ன?" அப்படின்னு கேட்குறா. "மணி 7 தான் ஆகுது, நீ தூங்கு" அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். 7 ஆயிடுச்சா, சரி நான் எந்திரிச்சு கிளம்பணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லும்போது, "எங்கே கிளம்புற?" அப்படின்னு ஹீரோ கேட்குறான். "ஸ்கூலுக்கு தான்" அப்படின்னு ஹீரோயின் சொன்னோம். "இல்லை இல்லை, அவன் ஃபேஸை பாரு, இவ்வளோ டயர்டாக இருக்க, நீ இன்றைக்கி ஸ்கூலுக்குலாம் போக வேண்டாம்" அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். "இல்லை, சாட்டர்டே சண்டே நாளைக்கெல்லாம் ஹாலிடே தான், இன்றைக்கி ஒரு நாள் தானே நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. கதையில் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். பாய்.